புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் படிக்காத மேதை கல்வி கண்டிருந்த காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவரின் தந்தையாரின் பெயர் குமாரசாமி, அவரின் தாயாரின் பெயர் சிவகாமி அம்மையார். அவர் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தியின் பாரிசாலத்தில் வந்தார். 1954ஆம் ஆண்டு அனைவரின் பேராதரவோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மதிய உணவு திட்டம், கட்டாய கல்வி, இலவச கல்வி ஆகிய திட்டங்களை கொண்டு வந்தார். 1956ஆம் ஆண்டு உரிய விருதான பாரத ரத்னா எழுத்தறிவித்த நீங்கள் என்ற மதிக்கணியங்க இலவச கல்வி, மதிய உணவு, சீருடை, கல்வி வளர்ச்சி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என்று கருதி செயல்பட்டு கல்வி கண் திறந்த கடவுளாக போற்றப்படுகிறார். பெரும்பூரில் பெட்டி தயாரிக்கும் ஆலை, காவடி, பீரங்கி தொழிற்சாலை உள்ளிட்டவற்றை கொண்டு வந்தார். காவடி, கனரக வாகன தொழிற்சாலை, கல் பக்குமான மின் நிலையம், நீர்வெளி. நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது காமராசரை பற்றி ஒரு சிறு கவிதை கூற வந்துள்ளேன். கல்விக்கண் திறந்தவர் காமராசர் எனப்பட்டவர். எளிமையாக வாழ்ந்தவர், 8ஆம் பெற்றவர். எளிமையாக வாழ்ந்தவர், 8ஆம் பெற்றவர். படிக்காத மேதையாம் பல பிறக்க உதவியானவர். படிக்காத மேதையாம் பல பிறக்க உதவியானவர். பெருந்தலைவராம் எங்கள் பெருமைக்கு உரியவர். பெரும் தலைவராம் எங்கள் பெருமைக்கு உரியவர். காமராசராம் அவரே எங்கள் கல்வி கற்றிருந்த காமராசராம் அவரே எங்கள் கல்வி கற்றிருந்த காமராசராம். மனிதர்கள் மாநிலமே என் தலைவா என் காமராசரே. முன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ, முன்போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி திண்டிக்கு அறிவு பெற்றகமே. சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி திண்டிக்கு அறிவு பெற்றகமே. காமராசராம் அவரே எங்கள் கல்வி கற்றிருந்த காமராசராம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணின் மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே.